போதும், நீ வந்து உட்காரு. அருண், சொல்றத செய். என்னடா பண்ற? நான் தான் சொன்னனே, உனக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு. வேணாண்டா, சொன்ன கேளு. முதல்ல நீ நான் சொல்றத கேளு. ஓவரா பண்ற, எனக்கு இது சரியா படல. ஒரு சாப்பாடு வாங்கி தருகிறதா? ஆமா. என் அம்மா அப்பா இருந்தாலும் இப்படி குடும்பமே வெளியில இருந்து வாங்கி சாப்பிடும்போது உனக்கு தரமாட்டாங்களா? தருவாங்கதான், ஆனா இப்படி இல்ல. இப்படி இல்லனா? எப்பவும் வேலைக்காரிய அவங்களோட உட்கார வைத்து சாப்பிட விட மாட்டாங்க. ஏய் அருண், ப்ளீஸ் நில்லுடா. சாரிடா, நான் அப்படி பேசுறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா அதுதானேடா உண்மை. நீ வேணா என்ன வேலைக்காரின்னு நினைக்காம இருக்கலாம், தோழின்னு நினைச்சு பழகலாம். அதுக்காக நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லைன்னு ஆகிடாதில்ல. அருண், நான் உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் உன் கூட பழகுறேன். தனிமையில நீ பழையபடி ஆகிடக்கூடாதுன்ற பயத்துல தான் பேசுறேன். அதுபோல நான் உன்னிட்ட பேசும்போது உன் வீட்டு ஆட்கள் யாரும் பாத்திடக்கூடாதுன்னு பயந்து பயந்து தான் பேசுறேன். அருண், கோபப்படாதடா. நாங்க வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நீ ஈஸியா எடுத்துக்கிறது போல நீ செய்யற இந்த செயலை இந்த சமுதாயம் அவ்வளோ ஈஸியா எடுக்கறதில்ல. முடிச்சிட்டியா? உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா முடிச்சுக்கிறேன். இந்த உம்முனு முஞ்சை மாற்றி பழையபடி சிரிக்கிறதுனா முடிச்சுக்கிறேன். சார் கோபப்படாம வாங்கினதை சாப்பிடுறதா இருந்தா முடிச்சுக்கிறேன். நீ வேலைக்காரி தானே, அத பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற? நான் சாப்பிடுறேன், இல்ல சாப்பிடாம போறேன். நீ எதுக்கு பாக்குற? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளங்கு. எப்பா, என்ன கோபம்! புரியாம நடந்துக்கிறானே, இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இப்பவும் அதே கோபத்தோட தான் இருப்பானா? போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ கடவுளே, 3 மணி நேரம் இவன் இப்படியேவா இருந்தான்? நீ நீ காலையில இருந்தே சாப்பிடலையா? அருண், அருண் என்பந்தா உன்னை ஏண்டா இப்படி இருக்கிறா? அருண் பேசுடா, பயமா இருக்கு. நீ ஒரு நாள் கூட இப்படி நடந்துகிட்டது இல்லையே. இன்று உனக்கு என்னடா ஆச்சு? ப்ளீஸ்டா, திட்டுறதா இருந்தா கூட திட்டுடு, ஆனா இப்படி இருக்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாரி, ப்ளீஸ் பேச. பாட்டி மட்டும் நீ சாப்பிடாததை பார்த்தாங்கன்னு எனக்கு கொன்னு போட்டுடுவாங்க. அருண் டே, இப்ப என்ன? நான் இதை சாப்பிடணும், அவ்வளோதானே? சாப்பிடுறேன். நீ சொன்னது போல நான் சாப்பிட்டேன். நீ பழையபடி ஆகிடணும். இனி சாப்பிடலாம்ல? that's good. இருந்தாலும் இவ்வளவு கோபம் ஆகாத அருண். உன் பேச்ச கேட்காம போனது தப்புதான். அதுக்காக 3 மணி நேரமா ஒரே இடத்துல இப்படியா இருப்பா? அப்புறம் எப்ப பாரு நான் வேலைக்காரி வேலைக்காரின்னு சொன்ன கோபம் வராது? உண்மைய சொன்னா உனக்கு ஏண்டா இப்படி கோபம் வருது? ஆமா, பெரிய உண்மை. உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம ஆகாம இருந்திருந்தா, அவங்களோட நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்தா அப்ப கூட இப்படிதான் பேசுவியா? இல்ல, அப்புறம் வேலைக்காரியோட மகான் பேசியிருப்பேன். அப்போமா உன்னை திருத்தவே முடியாது. பேசாம சாப்பிடு. சரியில்ல அருண், நீ நீ எனக்காக எல்லாம் இந்த அளவு பேசுறதெல்லாம் சரியா தெரியல. இப்படியே பண்ணிட்டு இருந்தியனா உன்னோட ரூம் பக்கம் வரமாட்டேன். ஆமா, சமையல் கட்டுக்குள்ளே முடங்கிடுவா. அதையும் நானும் பாக்குறேன். இப்ப சாப்பிட்டு விட்டு போய் பாட்டியை பார்த்துட்டு மேல வரா. இனியுமா? காலையிலே மேக்ஸ் முடிச்சிடணும்னு நினைச்சேன். என்னோட எல்லா பிளானையும் சொதப்பனா. அதுக்கு பனிஷ்மெண்ட். அடுத்த 3 மணி நேரம் உன்னோட வேலை இந்த அறையில தான். சரிங்க எஜமான். அப்பா சிரிச்சிட்டாருப்பா. முகத்தை தூக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு?
எப்பவும் இப்படியே சிரிச்சிட்டே இரு. சரி, எப்போ வருவா? பாட்டிக்கும் நாய்க்கும் சாதம் கொடுத்துட்டு பாட்டிய மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். அது வரை நான் என்ன பண்ணட்டும்? எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும். நீ தொடக்கத்துல இருந்து மேக்ஸ் பாரு. நான் வருகிற வரை எது வரை முடிச்சிருக்கிறியோ அது வரை டெஸ்ட் போடுறேன். இடையில புரியலன்னா என்ன செய்ய? நோட் பண்ணி வை. முதல்ல சொல்லி தந்துட்டு அப்புறமா டெஸ்ட் போடுறேன். என்ன இவன் இப்படி இருக்கிறான்? ஒரு வேலைக்காரி பொண்ணுக்காக ஒருத்தன் சாப்பிடாம இருப்பானா? எப்பா, என்ன என்ன பிடிவாதம்! எப்படியும் சாதிச்சுட்டானே. அவன் நினைச்சதை நடத்தி காட்டிட்டானே. ஆமா, நான் செய்தது சரியா? அருணோட அன்புக்கு நான் தகுதியானவளா? அவன் தொடக்கத்துல இருந்தது போலவே பேசாமலே இருந்திருக்கலாம். இந்த மாற்றம் எதுல போய் முடியுமோ? பயமா இருக்குதே. வேலைக்காரின்னு சொன்னதும் என்னமா கோவம் வருது? ஃப்ரெண்டாமே ஃப்ரெண்டு. வீட்ல தெரிஞ்சது அப்புறம் தெரியும் இவனோட அன்பின் ஆழம். ஆசிரியர் பணி ஒன்றே தன் வாழ்வின் லட்சியமாக செயல்பட்டு வந்த இந்த கயலோட வாழ்க்கையில தாயோட ஆக்சிடென்ட்டுக்கு பின்னால படிப்பை பாதியில நடத்திட்டு தாயின் வேலைக்காரி வாழ்வுக்குள்ள வர வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த பெண் தள்ளப்படுகிறா. அப்படி வரக்கூடிய இடத்துல அந்த வீட்டு முதலாளியோட மகனோட தொடர்பு இவளுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய இந்த தொடர்பால அவளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சதா அல்லது தன்னுடைய லட்சிய வாழ்வில் வெற்றி பெற்றாளா என்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய நாவல் தான் என்னுடைய நிமிர்ந்து நில் என்கிற நாவல். இந்த நாவலை முழுசா கேட்க விரும்புனா ஞானசெல்வம் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு வாருங்க. நான் எழுதிய நிமிர்ந்து நில் என்கிற நாவலை கேளுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.